குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம இப்போ டென்ஸ் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி நம்ம என்ன டென்ஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னா பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் பார்க்க போகிறோம். நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், கண்டினியூஸ் அப்படின்னாவே ஐஎன்ஜி தான், அதாவது மெயின் வேர்போட ஐஎன்ஜி வரும், அதுதான் கண்டினியூஸ் டென்ஸில் சொல்லுவோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இப்போது பாஸ்ட் கண்டினியூஸ் அப்படின்னா என்னென்னா கடந்த காலத்தோட தொடர் வினை அப்படின்னு சொல்லுவோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு 2 செயல் நடந்ததாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, முதல்ல அதாவது ஒரு செயல் தொடர்ந்து இன்னமும் நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னா அதை பாஸ்ட் கண்டினியூஸ்லேயும் அடுத்த செயலை சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்லேயும் நம்ம இப்போ சொல்லணும். இப்போ நம்ம ஏற்கனவே பாஸ்ட் டென்ஸ் பார்த்துருக்கோம். பாஸ்ட் டென்ஸில் சிங்குலருக்கு வாஸ் போட்டிருக்கோம், ப்ளூரலுக்கு வேர் போட்டிருக்கோம். சேம் அதே தான் இப்போ கண்டினியூஸ்க்கும் அதே தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். இப்போ பாஸ்ட் கண்டினியூஸ்க்கு என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா அதே சிங்குலருக்கு வாஸ், ப்ளூரலுக்கு வேர் தான். அதோட என்ன ப்ளஸ் ஆட் பண்ணுறோன்னா, சிங்குலராக இருந்தால் வாஸ் ப்ளஸ் ப்ரெசன்ட் வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி ஆட் பண்ண போகிறோம். ப்ளூரலாக இருந்தது அப்படின்னா வேர் ப்ளஸ் ப்ரெசன்ட் வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி, அதாவது ஐ, ஹி, ஷி, இட்டு வந்ததுன்னா வாஸ் ப்ளஸ் ப்ரெசன்ட் வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி. வி, யூ, தே வந்ததுன்னா வேர் ப்ளஸ் ப்ரெசன்ட் வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி. இதை நீங்கள் அதாவது சிம்பிளாக மைண்டில் வச்சுக்கணும் அப்படின்னா சிங்குலருக்கு வாஸ், ப்ளூரலுக்கு வேர், கண்டினியூஸ் அப்படின்னாவே ஐஎன்ஜி தான். இதை மைண்டில் வச்சுட்டிங்கன்னா போதும், ஈஸியாக நம்ம சென்டென்ஸை எழுதிக்கலாம். இப்போ கொஞ்சம் கீவேர்ட்ஸ் இருக்குது பாருங்கள். வென், வைல், ஆல் தி எஸ்டர்டே, ஆல் த டே, லாஸ்ட் டே, ஆல் தி லாஸ்ட் வீக், ஆல் தி லாஸ்ட் மந்த், ஆல் த லாஸ்ட் இயர், லாஸ்ட் டைம் எஸ்டர்டே, அதாவது லாங் டைம் எஸ்டர்டே. இப்போ இந்த மாதிரி கீவேர்ட்ஸ் நம்மளுக்கு கொஞ்சம் இருக்குது. இந்த கீவேர்ட்ஸ் வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்ம டென்ஸை ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது பாருங்கள். வைல் த ஓல்டு லேடி டேஸ் கிராஸ் த ரோட், த கார் டேஸ் நாக் ஹேர். இப்போது கிராஸ் அப்படிங்கிற வேர்பை ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம என்ன சொல்கிறோம், பாஸ்ட் கண்டினியூஸில் தொடர்ந்து நடந்துகிட்டு இருந்ததுன்னா அந்த செயலை பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ்லேயும் அடுத்த செயலை பாஸ்ட் டென்ஸ்லேயும் சொல்கிறோம் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். இப்போது வைல் த ஓல்டு லேடி வாஸ் கிராசிங் த ரோட், த கார் நாக்ட் ஹேர், அதுதான் அதுக்கு ஃபஸ்ட்டு சென்டென்ஸுக்கு உண்டான ஆன்சர். செகண்ட் சென்டென்ஸ் பாருங்கள். வென் ஐ டேஸ் ரைட் எ லெட்டர், ஷீ கால் மீ. ஃபஸ்ட் ஒன் வாஸ் ரைட்டிங் எ லெட்டர், ஷீ கால்டு மீ. தேர்ட் ஒன் பாருங்கள். ஹெர் சாரி டேஸ் கா ஃபயர் வைல் ஷீ டேஸ் குக். அப்போது இதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு அதாவது தொடர்ந்து நடந்த செயலை பாஸ்ட் கண்டினியூஸில் சொல்கிறோம், அடுத்த செயலை பாஸ்ட் டென்ஸில் சொல்கிறோம். அப்போ ஃபஸ்ட்டு ஒன் என்னது, காட். செகண்ட் ஒன் வாஸ் குக்கிங். ஃபோர்த்து சென்டென்ஸ் பாருங்கள். வென் ஐ does meet my friend, he does watch the TV. அப்போது when I met my friend, he was watching the TV. Fifth one, when I see her, she does sleep அப்படின்னு ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்கு. அப்போ I saw her, she was sleeping. Sixth one, while Mala does go to the theater, I does meet my friend. While Mala was going to the theater, I met my friend. Seventh one, he meet a thief who does take some money. அப்போ met a thief who was taking some money. Eighth one பாருங்கள். While I does go to the market, I meet my friend. அப்போது was going, meet மெட்ட மாறுது செகண்ட் சென்டென்ஸில். Ninth one, while she does sing, I interrupted dash her, அதாவது interrupt அப்படின்னு கொடுத்துருக்கு. அப்போ நம்ம என்ன ஆட் பண்ணுறோம், பாஸ்ட் டென்ஸ்லங்கும்போது interrupted. ஃபஸ்ட் ஒன்றுக்கு வாஸ் சிங்கிங். 10th one, when we dash reach the railway station, the train dash leave. இப்போ ஃபஸ்ட்டு இதுக்கு வாஸ் we reached, செகண்ட் ஒன் வாஸ் leaving. இப்போது நம்ம மைண்டில் வச்சுக்க வேண்டியது ஒன்று தான். இப்போது சென்டென்ஸில் 2 டேஸ் கொடுத்துருக்காங்க. 2 டேஸ் கொடுத்தாலும் சரி, ஒரு டேஸ் கொடுத்தாலும் சரி, டென்ஸ் நம்மளுக்கு மாறாது. அதாவது 2 சென்டென்ஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா தொடர்ந்து நடக்கிற ஒரு நடந்துக்கிட்டே இருக்குது அந்த செயல் அப்படின்னா அதை பாஸ்ட் கண்டினியூஸில் சொல்லணும், அடுத்த செயலை சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் சொல்லணும். அதே மாதிரி சிங்குலராக இருந்தால் வாஸ் ப்ளஸ் மெயின் வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி,
ப்ளூரலாக இருந்தால் வேர் ப்ளஸ் மெயின் வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி. மெயின் வேர்புங்கிறது ப்ரெசன்ட் வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி அப்படி மெயினில் வச்சுக்கோங்க. சிங்குலருக்கு வாஸ் ப்ளஸ் ப்ரெசன்ட் வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி, ப்ளூரலுக்கு வேர் ப்ளஸ் ப்ரெசன்ட் வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி. இதை மைண்டில் வச்சுக்கிட்டே போதும். சேம் இதே தான் பாஸ்ட் டென்ஸுக்கு. சிங்குலருக்கு வாஸ், ப்ளூரலுக்கு வேர். இதில் பாஸ்ட் கண்டினியூஸ் அப்படிங்கிறதுனால அந்த ப்ரெசன்ட் வேர்போடு நம்ம ஐஎன்ஜி சேர்த்துறோம். தேங்க்யூ.